அரசியல் பேசு ரவுத்திரம் பழகு என்ற பாரதியாரின் வரிகளை முன்மொழிந்து பேசத் தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் ஓட்டு யாருக்கு என்பதுதான். சரியான நேரத்தில் சரியான அரசியலை நாம் பேசவில்லை என்றால் நாம் வெறுக்கும் அரசியல் கீழ் வாழ நேரிடும் என்கிறார்கள். எனக்கு அப்படி வாழ விருப்பம் இல்லை. அதனால்தான் இந்த பதிவு. நான் யாருக்கு ஓட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் முடிவு பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ப்ரோ எனக்கு குழப்பமாக இருக்குது, யாருக்கு ஓட்டு போகணும்னு தெரியலன்னு சொன்னாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு குழப்பமாக இருக்கிறவங்க முடிவெடுங்க. முடிவு எடுத்துங்க. தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க. நாளை நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான கட்சி ஒன்று நம்மை 10 வருடம் ஆட்சி செய்த பிஜேபி, மற்றொன்று காங்கிரஸ். இதில் நீங்கள் யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி. நான் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும். அப்படி என்றால் தமிழகத்தில் உள்ள நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்றால் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டும். இந்திய கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், அதில் நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்றால் திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட கட்சிகள். என்ன ப்ரோ சொல்றீங்க? திமுகவுக்கு நான் ஓட்டு போடணுமா? ஆமா, நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். வேங்கர் வயல் பிரச்சனைக்கு தீர்வே காணல ப்ரோ. அந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரோ. ஆமா, பாதிக்கப்பட்டிருக்காங்க, தீர்வு காணல ப்ரோ. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கிய நிதித்தொகை எடுத்துட்டு போயிட்டு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துட்டாங்க ப்ரோ. இதனால் பட்டியலின மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ப்ரோ. ஆமா, பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க ப்ரோ. ஊழல் பண்றாங்க ப்ரோ. ஊழல் பண்றாங்க தான் ப்ரோ. இவங்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் புகட்ட வேண்டும் ப்ரோ. நிச்சயமாக புகட்டணும். ஆனா அது இதுக்கான நேரம் இல்லை. நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அது இதற்கான நேரம் இல்லை. உங்களுடைய கோபங்களை தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. இது அதற்கான நேரம் இல்லை. இது நாம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய நேரம். நமது நாட்டின் அரசியல் அமைப்பை காப்பாற்ற வேண்டிய நேரம். அரசியல் அமைப்பில் உள்ள இறையாண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், மத சார்பின்மையை காப்பாற்ற வேண்டிய நேரம். அதனால் உங்கள் கோபங்களை நீங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் ப்ரோ. எங்க அண்ணன் சீமான் ப்ரோ, எங்க அண்ணன் சீமானுக்கு நான் வாக்களிக்கணும் ப்ரோ. நீ சீமானுக்கு ஓட்டு போறதுக்கு பதிலா போய் நோட்டாவுக்கு போட்டு வந்துரு. இல்ல, நான் ரொம்ப தெளிவா தான் பேசுறேன். நீ சீமானுக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக போய் நோட்டாவுக்கு போட்டு வந்துரு. ஏன்னா ரெண்டுமே யூஸ் இல்லை. இது சீமானுக்கான எதிர்ப்பு அரசியலை பேசுற நேரம் கிடையாது இது. ஆனா இதுதான் உண்மை ப்ரோ. நான் திமுக ஓட்டு போட்டதே இல்லை ப்ரோ. எங்க தாத்தா, எங்க அப்பா, நானு காலங்காலமா ஏடிஎம்கேக்கு தான் ப்ரோ ஓட்டு போட்டுருக்கிறோம். திமுகவோட ஆட்சி சரியில்லை ப்ரோ. அவங்க செய்யும் ஆட்சியின் ஒரு எதிர்ப்பு குறியீடாக நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும் ப்ரோ. கரெக்டு தான் ப்ரோ. ஆனா இது அதுக்கான நேரம் இல்லை ப்ரோ. நீங்கள் வாக்களிக்கும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் கூட மேலிடத்தில் ஒரு எம்பி பற்றாக்குறை ஏற்படுத்தும் பொழுது இங்கிருக்கிற அதிமுக வேட்பாளர்களை, வெற்றி பெற்ற எம்பிக்களை அவர்கள் விலைக்கு வாங்க வாய்ப்புள்ளது. அதனால் நாம் நாளை நடக்கவிருக்கும் தேர்தலில் அதிமுகவிற்கும் ஓட்டளிக்க கூடாது. சரி ப்ரோ, நான் ஏன் ப்ரோ காங்கிரஸுக்கு வாக்களிக்கணும்? நான் ஏன் ராகுல் காந்தியை பிரதமராக்கணும்? அப்படின்னா நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது காங்கிரஸ் அவ்வளவு பெரிய நல்ல கட்சியா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியின் செயல்திறன், செயல்பாடு வியக்கத்தக்க அளவில் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, சிறுபான்மைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அது உள்ளது.
ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, இதுவும் நல்லது இல்லை அதுவும் நல்லது இல்லைன்னு சொல்றப்ப நான் எதுக்கு தான் ப்ரோ ஓட்டு போடணும்? ப்ரோ நீ ஒரு பாய்சன் குடி, இப்போ பாய்சன் இருக்கு ஸ்லோ பாய்சன் இருக்கு, நீ எதை ப்ரோ குடிப்ப? உனக்கு 2 ஆப்ஷன் தான் ப்ரோ. ஸ்லோ பாய்சன் தானே கொடுப்பேன். அந்த ஸ்லோ பாய்சன் தான் ப்ரோ காங்கிரஸ், பாய்சன் தான் ப்ரோ பிஜேபி. இல்லை ப்ரோ நான் பிஜேபிக்கு தான் ப்ரோ ஓட்டு போடுவேன். 10 வருடம் எங்களை சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் ப்ரோ. நான் பிஜேபிக்கு தான் ப்ரோ ஓட்டு போடுவேன். தயவு செஞ்சு நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு ப்ரோ. தயவு செஞ்சு நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு. மணிப்பூரில் நடந்த கலவரம் எங்கள் ஊரில் நடக்கவில்லை, எங்கள் வீட்டு பெண்களுக்கு அது நடக்கவில்லை. எனக்கு என்ன கவலை இருக்கிறது? மணிப்பூரில் நடந்ததெல்லாம் ஒரு கலவரமா? அதற்கு பிஜேபிக்கும் மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அங்கு பாலியல் துன்புணர்வு பற்றாலே ஒரு பெண், அந்த பெண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது? அப்படி என்று நீங்கள் நினைத்தால் தயவு செஞ்சு நீங்க பிஜேபிக்கே ஓட்டு போடுங்க. குடியுரிமை சட்டம் சிறுபான்மையர்களுக்கு நேரடியாக ஒரு எதிரான ஒரு சட்டம். இதனால் முஸ்லிம்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். ப்ரோ நான் இந்து ப்ரோ, நான் ஏன் ப்ரோ அதெல்லாம் பத்தி கவலைப்படுறேன்? எனக்கு என்ன ப்ரோ, நான் பிஜேபி தான் ப்ரோ ஓட்டு போட போறேன். தயவு செஞ்சு நீ பிஜேபி போய் ஓட்டு போடு ப்ரோ. 3 வருடமாக விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் செய்தார்களே, வெயில் மழை பனி என்று பாராமல். ப்ரோ நான் விவசாயம்லாம் இல்லை ப்ரோ, எங்க தாத்தாவோட நாங்கள் விவசாயம் பண்றதை நிறுத்திட்டோம் ப்ரோ. அவன் யாரோ போராட்டம் பண்ணா எனக்கு என்ன ப்ரோ? அந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டமானது இடைத்தகர்களுக்கு ஆதரவான சட்டம். இதனால் விவசாயிகள் அத்தனை நாட்கள் போராட்டம் செய்தார்களே, அது இந்த பிஜேபி ஆட்சியில் தானே. அதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பிஜேபிக்கு போய் ஓட்டு போடுங்க ப்ரோ. நாட்டின் புகழுக்காக, நம் நாட்டிற்காக பதக்கங்களை வென்ற மல்யுத்த வீராங்கனை பாலியல் துன்புறுத்தல் பட்டாலே பிஜேபியில் ஒருவரால அந்த பட்டங்களை எல்லாம் பதக்கங்களை எல்லாம் அவள் திருப்பி அளித்தாலே, அதற்காக போராட்டங்களை மேற்கொண்டாலே, இதெல்லாம் என் வீட்டு பெண்ணுக்கு நடக்கல ப்ரோ. நான் எதுக்கு ப்ரோ கவலை பண்ணோம்? யாரோ ஒருத்தருக்கு, நம்ம ஏதோ ஒரு நாட்டுக்காக ஏதோ ஒரு பொண்ணு விளையாடினா நான் எதுக்கு ப்ரோ கவலை பண்ணோம்? தயவு செஞ்சு நீ பிஜேபிக்கே ஓட்டு போட்டுரு ப்ரோ. தயவு செஞ்சு நீ பிஜேபிக்கே ஓட்டு போட்டு, தயவு செஞ்சு நீ பிஜேபிக்கே ஓட்டு போட்டு. உலகத்திலேயே எந்த நாடாவது செய்யுமா? மாட்டிற்கு தனி நிதி ஒதுக்கீடு, மாட்டிற்கென்று தனி நிதி ஒதுக்கிய நாடு உலகத்திலே எந்த நாடாவது இருக்க முடியுமா? இங்க இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையர் மாட்டிறைச்சி சாப்பிட்டா நீ எதிர்க்கிற, அவங்களை எரிக்கிற, துன்புறுத்துற. மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வதில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம், அப்போ உள்நாட்டில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதா ப்ரோ? அது பசு ப்ரோ. கரெக்டாக தான் ப்ரோ, பசு ப்ரோ. நாங்கள் கடவுளாக வணங்குறோம் ப்ரோ. வணங்கு ப்ரோ. நீ கேட்கறது கரெக்ட் ப்ரோ. ஆனால் ஏற்றுமதி மட்டும் ஏன் பண்ற? எக்ஸ்போர்ட் பண்ற ஃபாரினுக்கு. இதில் திடுக்கிடும் தகவல் என்ன தெரியுமா? ஊபி தான் முதலிடம், உத்தரப்பிரதேசம் தான் அதில் ஏற்றுமதி செய்யறதுல முதலிடம். நீ யாரை ஏமாத்துற? நீ யாரை ஏமாத்திட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு பெருசாவே தெரியல ப்ரோ. நீ தயவு செஞ்சு பிஜேபிக்கே ஓட்டு போட்டுரு ப்ரோ. நீ தயவு செஞ்சு பிஜேபிக்கே ஓட்டு போட்டுரு. புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் நடிகளுக்கு என்ன வேலை? அங்க நடிகை தமனாவுக்கு என்ன வேலை? கங்கனாவுக்கு என்ன வேலை? நாட்டின் முதல் குடிமகன் சொல்ற திரௌபதி முர்முவை அழைக்கல? அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்கன்னா இல்ல விதவன்னா? எங்களுக்கு நீ என்ன தெளிவுபடுத்த விரும்புற? ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே தேர்தல், ஒரே மொழின்னா நாங்க முன்மொழி கொள்கையெல்லாம் இப்ப நீ கொண்டு வர்ற. நாங்க 1935 எதிர்த்தாச்சு, ராஜாஜிலாம் ஓட விட்டாச்சு நாங்க தமிழ்நாட்டில். நீ இப்ப கொண்டு வர்ற மும்மொழி கொள்கைன்னு நியூட்டு கியூட்டு யாருக்கு இந்த எக்ஸாமு? சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கா? மேட்டுக்குடியில் இருக்கிற பணக்காரர்களான அந்த மாணவர்கள் பயனடைவதற்காக நீட்டா? இது கூட ஒரு கூட்டணி, சமூக நீதி பேசும் கட்சி. தங்களுடைய கட்சியில் பொது செயலாளரை ஒரு பட்டியலினத்தவரை தான் வைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கொண்ட ஒரு கட்சி, சமூக நீதி பேசுற ஒரு கட்சி
பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்குது. ஆமா ப்ரோ, அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு என்ன ப்ரோ? எங்க ஜாதி தலைவர் ப்ரோ. என் ஓட்டு என் ஜாதி தலைவனுக்கு தான் ப்ரோ. ஐயா அன்புமணி ராமதாஸ் தான் ஐயா நான் ஓட்டு போடுவேன். நீ தயவு செஞ்சு போடு ப்ரோ. அன்புமணி பேசுறாரு, நீட்டை ஒழிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 மாணவர்கள் 50 பேருமே ஆங்கிலத்தில் பயின்றவர்கள், சிபிஎஸ்இ படித்தவர்கள், இது சமூக நீதிக்கு எதிரானது பேசுறாரு. நேற்று அண்ணாமலை பேசுறாரு, எங்க உயிரே போனாலும் நாங்கள் நீட்டை ஒழிக்க மாட்டோம், நீட்டை கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுறாரு. அவங்களோட கட்சி நிலைப்பாடுகளை தெரியாம நீங்க கூட்டணி வச்சீங்களா? வட மாவட்டங்களில் அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்த சமூக நீத கட்சி என்னை தன்னை பாவித்துக் கொள்ளும் பாமக கூட்டணி வைக்கலாமா? ராமர் கோயில் திறப்பு, ராமர் கோயில் திறப்பில் பிரதமருக்கு என்ன வேலை? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு அரசானது மதம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது. நீ கலந்து கொள்ளவும் கூடாது, அதை எதிர்த்து நீ தலையிடவும் கூடாதுன்னு சொல்லுது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் செல்லிருக்கலாம், ஆனால் என்னுடைய பிரதமர் செல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். இது மத சார்பற்ற நாடு. இங்குள்ள சிறுபான்மையர்கள் பிரதமரை என்னவாக எண்ணுவார்கள்? தனக்கான பிரதமர் என்று எண்ணுவார்களா? சீக்கியர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? முஸ்லிம்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இங்குள்ள அனைத்து சமயத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் தானே ஒரு பிரதமர். இந்துக்கள் மட்டும் பிரதமரா? அப்ப நாடு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? எந்த ஆபத்தான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இல்ல ப்ரோ, இதெல்லாம் எல்லாமே சரி ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. மோடிஜி வாழ்க. தயவு செஞ்சு நீ பிஜேபிக்கே ஓட்டு போட்டுரு ப்ரோ. தயவு செஞ்சு நீ பிஜேபிக்கே ஓட்டு போட்டுரு. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால், நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் ராகுல் காந்தியை பிரதமராக்குங்கள். இல்லை, நாங்கள் கடவுளை காப்பாற்ற போகிறோம் அப்படி என்றால் நீங்கள் மோடியை மீண்டும் பிரதமராக்குங்கள். ஏன்னா இதெல்லாம் ட்ரெண்டு. கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுலாம், கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுலாம் போயிடுச்சு. இப்போ நாம தான் கடவுளை காப்பாற்றுற சூழ்நிலையில் இருக்கிறோம். கடவுளை காப்பாற்றும் போராளிகளே, நீங்கள் பிஜேபிக்கே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.